12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற வாங்கி பயன்படுத்துவீர் சுறா கைடு 2025-26 புதிய பதிப்பு. அதிக பக்கங்கள், அதே தரம், தற்போது குறைந்த விலையில். சுறா கைடு அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். லட்சுமிபதி அவர்கள் தினமலர் குழுமத்தை சார்ந்தவர்கள். அவருடைய மூத்தவரான கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சங்ககால சேர சோழ பாண்டியர் காசுகளை எல்லாம் அரிதில் தேடி அவற்றையெல்லாம் தொகுத்து ஆய்ந்து பல்வேறு நூல்களை படைத்தவர். இன்றைக்கு தமிழக வரலாற்றை எழுதுவதற்கு கிருஷ்ணமூர்த்தி அவர்களினுடைய அந்த படைப்பு இருக்கிறதே, சங்ககால சேர சோழ பாண்டியர் காசுகள், அதை பற்றி அவர் ஆங்கிலத்திலும் தமிழிலும் பல நூல்களை எழுதியதன் மூலம் நம்முடைய தமிழினத்தின் தொன்மையை அவர் நிலைநாட்டிவிட்டு சென்றார். அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர் லட்சுமிபதி அவர்கள். அவர் எழுதிய இந்த நூலை மதிப்புக்குரிய அமைச்சர் பெருமானார் இங்கே வெளியிட்டு உரையாற்றினார்கள். அதிலும் இனிய எளிய தமிழில் எல்லோருக்கும் புரியும் வகையில் அவர் இந்த நூலை படித்திருப்பது எனக்கே வியப்பாகத்தான் முதலில் இருந்தது. படித்தவுடன் இந்த நோயின் தன்மை என்ன, யார் யாருக்கு வரும், வந்தால் அதை போக்குவதற்குரிய எளிய வகைகள் என்ன என்பது பற்றியெல்லாம் எல்லோருக்கும் புரியும் வகையிலே சிறப்பாக படைத்திருக்கிறார். என்னுடைய தந்தையார் அவர்கள் அறநெறியானல் பழனியப்பனார் அவர்கள் மதுரை தமிழ் சங்கத்தின் செயலாளராகவும் திருவள்ளுவர் கழக நிறுவனராகவும் இருந்து தமிழ் தொண்டாற்றினார். அவர் நிறைய நூல்களை எழுதினார்கள். அவர் பெயரை வைத்திருக்கிற டாக்டர் பழனியப்பன் அவர்கள் அவருடைய பாட்டனாரை போல 3ஆம் தலைமுறையைச் சேர்ந்தவரும் இன்றைக்கு நூல்களை எழுதி படைக்க முன்வந்திருப்பதை நான் மனமாற பாராட்டுகிறேன். அவருடைய பாட்டனார் இருந்திருந்தால் மிகவும் மகிழ்ந்திருப்பார். அதுவும் இன்றைய உலகம் மாசுபடிந்த உலகமாக நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகிறது. கிட்டத்தட்ட 30 லட்சம் மக்கள் ஆண்டுதோறும் மடிந்து கொண்டிருக்கிறார். கடந்த வாரம் மாசு தீமையிலிருந்து உலகத்தை விடுவிப்பதற்காக உலகளவில் நடைபெற்ற மாநாட்டில் எத்தகைய முடிவும் ஏற்பட முடியாமல் அந்த மாநாடு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலைமை நீடித்தால் உலகத்தின் எதிர்காலமே பாழ்பட்டு போகும் என்ற அச்சத்தை அந்த மாநாட்டில் பேசிய வளர்ந்து வரும் நாடுகளின் பிரதிநிதிகள் சுட்டிக்காட்டியும் கூட வளர்ந்தோங்கிய நாடுகள் அதை மதிப்பதற்கு தயாராக இல்லை. தொழிற்சாலைகளின் விளைவாக ஏற்படுகிற மாசு என்பது உலகை இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து கொண்டிருக்கிறது. இதை போன்ற ஒரு சூழ்நிலையில் இந்த நோய்க்கு மூல காரணமே காற்றில் உள்ள மாசுவும் அதன் விளைவாக முதியவர்களானாலும் சிறு குழந்தைகளானாலும் எப்படி பாதிக்கப்படுகிறார்கள், அவர்களுக்கு
வந்திருக்கக்கூடிய அந்த நோயின் அபாயத்தை கொஞ்சமும் உணராத நிலையில் ஏராளமான மக்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் இனிய எளிய தமிழில் தினமலரில் தொடர்ந்து கட்டுரைகளாக வெளியிட்டு மக்களுக்கு புரிய வைத்திருப்பதற்காக நான் மருத்துவர் பழனியப்பன் அவர்களை மனமாற பாராட்டுகிறேன். உங்களுடைய தொண்டு தொடர வேண்டும். இன்னும் மக்களுக்கு புரியும் வகையில் இன்னும் பல நூல்களை எழுத வேண்டும் என்று வாழ்த்தி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.